Hello friends, welcome back to my channel. நான் உங்கள் Vignesh Dhayalan. நம்ம சேனல்ல மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக் மார்க்கெட், டெக் டிப்ஸ் அண்ட் பேங்கிங் ப்ராசஸ் இது எல்லாம் சிம்பிளா நம்ம லாங்குவேஜ்ல தமிழ்ல எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். உங்க லைஃப்ல மணி ஹேண்டலிங் டிஜிட்டல் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ண இந்த சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்கோங்க. சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு செக் பண்ணுறது தான் அந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஜஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு EPFOன்னு வந்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா EPFindia.government.in உங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் வந்து கிடைக்கும். ஃபர்ஸ்ட்லேயே கிடைக்கும். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த பேஜுக்கு வரலாம். இந்த பேஜுக்கான லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணால் டேரெக்டாக அந்த பேஜுக்கு வந்துடும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த இன்டர்ஃபேஸில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பாஸ்புக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். உங்களோட யூஎன் நம்பர் அப்புறம் பாஸ்வேர்டு வந்து இங்கே கேட்டிருக்கு. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா யூஎன் நம்பர் வந்து தெரியல, மறந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களாம் எப்படி இந்த யூஎன் நம்பர் வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான வீடியோ நான் மேக் பண்ணி ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்குவாங்க. இல்லை உங்களோட யூஎன் நம்பர் வந்து இன்ஆக்டிவில் இருக்குது, அதை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான வீடியோவும் மேக் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜஸ்ட் அதை லிங்கை கிளிக் பண்ணி எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு பார்த்து நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இதில் வந்து உங்களோட யூஎன் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு கேப்சாவை பார்த்து கேப்சாவை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு சைன்இன் வந்து கொடுங்க. இப்போ உங்களோட பிஎஃப் பாஸ்புக் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும். லாகின் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து கேட்கும். இது வந்து நான் ப்ரீவியஸ் எடுத்த வீடியோ. ஸோ ரீசெண்டாக வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து கேட்கும். அதை வந்து பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களோட டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிற பேலன்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா பாஸ்புக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வந்து ஷோ ஆகும். என்னன்னா 2024-25 வரைக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாமே சேர்த்து 31 மார்ச் அன்னைக்கு உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து அவங்க வந்து கிரெடிட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஜஸ்ட் அதை வந்து கீழே வந்தீங்க அப்படின்னா எந்தெந்த மந்த்ல எவ்வளோ அமௌண்ட்லாம் வந்துச்சு அப்படின்றது டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. எம்ப்ளாயோட அமௌண்ட்டு, அப்புறம் எம்ப்ளாயரோட அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பென்ஷன் அமௌண்ட் எல்லாமே வந்து கிளியராக வந்து கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஏதாச்சும் அமௌண்ட் எடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த வித்ரா எவ்வளோ பண்ணியிருக்கீங்க அதாவது வந்து ஷோ ஆகும். பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்து கிளியராக வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து கிளியராக உங்களுக்கு மந்த் வைஸில் வந்து கிளியராக வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எல்லாமே வந்து இங்கே டவுட் இருந்தாங்க வந்து கிளியராக வந்து செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு இது வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இதை வந்து டவுன்லோட் பண்ணி வைக்கலாம். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே போனீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆஸ் பிடிஎஃப்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து உங்களுக்கு வந்து பாஸ்புக் வந்து ஷோ ஆகும். வேணும்னா நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை வந்து பிரிண்ட் அவுட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுறேங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. முக்கியமாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல்ல போடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் உடனே உங்களை வந்து சேரும். நெக்ஸ்ட்டு இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.